பாவக்காயா கசக்கும் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களையும் இது வீடியோக்குள்ளே காட்டியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அசத்தலான ஒரு டிஷ்ஷும் சேர்ந்து அவங்கள பாவக்காய் சாப்பிட மாற்றிடலாம். வாங்க இது எப்படி சூப்பராக சுவையாக செய்யலாங்கிறது இனி பார்க்கலாம். கசப்பே இல்லாமல் இந்த பாவக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பாவக்காயை இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த 2 தக்காளி இது போல் கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இதில் காட்டியுள்ளபடி கட் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சு 1/4 கப் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் எடுக்கும், ராஸ்மெல் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா கேரமல் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்க போகிறோம் இந்த டிஷ்ஷுக்காக. ஒரு 3 நிமிஷம் சின்ன வெங்காயம் வதங்கினதும் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் குயிக்காக குக் ஆகிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாயும் இதில் போட்டுக்கோங்க. அது டிஷ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா சுருள வதங்கி அது கலர் ப்ரௌன் கலராக மாறிக்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பூண்டை இதில் போட்டுக்கலாம். பூண்டை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ பாவக்காயை கசப்பே இல்லாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிற மெத்தடை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ பெருங்காயத்தூளை 1/4 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாங்க நம்ம பாவக்காயை ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ண பாவக்காயை ஒரு பவுலில் போட்டு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மெயின் டிப்ஸ் இப்போ தாங்க. உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு ஆட்டின மாவு புளிச்ச மாவு இருக்கா? வாங்க சூப்பராக கசப்பை நீக்கிடலாம் நம்ம. இப்போ 1 கப் தோசை மாவை இதில் விட்டுக்கோங்க. உப்பு மஞ்சள் தோசை மாவு விட்டு நல்லா புளிச்ச தயிர் இருந்ததுன்னா கொஞ்சம் தயிர் இது போல் எதுக்காவது எடுத்து வச்சுடுங்க. நமக்கு இது போல் நிறைய டிப்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். நான் அதனால் புளிச்ச தயிர் அதுக்கு இருக்க கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். இப்போ தயிரையும் ஆட் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து இதை நல்லா இப்படி கலந்து விட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு ஏன்னா மாவு அது பாவக்காயோடனா ஒட்டிக்கும். அதனால் தண்ணி விட்டு இதை நல்லா அலசி வெளியே எடுத்துக்குவோம். இப்போ இதில் இன்னொரு டிப்பும் இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு பண்ணும்போது பாதி கசப்பு போயிடும். உங்கள் குழந்தைங்க இந்த கசப்பு கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? பாவக்காயா எனக்கு வேணவே வேணாம் கசக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாங்க. அந்த கசப்பும் இல்லாமல் குழந்தைங்கள நம்ம பாவக்காயை சாப்பிட வைக்கிறதுக்கு இதோங்க அதாங்க இந்த டிப்ஸு. கொஞ்சம் நல்லா கரைச்ச புளி கரைசலை இதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டு ஊற விட்டுடுங்க. 5 நிமிஷம் ஊறினதும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி அதில் இருக்க வாட்டர் வரும். 2வது தடவை ப்ரெஷர் பண்ணிங்கன்னா 3வது தடவை ப்ரெஷர் பண்ணிங்கன்னா 4வது தடவை ப்ரெஷர் பண்ணும்போது டோட்டலாக அதில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக வெளியே வந்துடும். பாவக்காய் நமக்கு இது போல் பொலன்னு ட்ரையாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நீங்கள் பாவக்காய் தொக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா இல்லை இறால் தொக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி டிஷ் இருக்குங்க. நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அசத்தலாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க பாவக்காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க டிஷ்ஷு. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ரிலேட்டடான இது போல் டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏதாவது டிப்ஸ் வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்குவோம். நல்லா இது போல் பாருங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. இப்போ பாவக்காயை போட்டு பாவக்காயை ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாவக்காய் கொஞ்சம் லைட்டாக இது போல் கலர் மாறிக்கும். கலர் மாறினதும் இதில் மெஷர்மெண்ட்டில் காட்டி உள்ள மசாலா பொடிகளை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா இது போல் கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி போட்டு ஒரு 4 நிமிஷம் பொறுமையாக வதங்கட்டும். இப்போ எல்லாமே பாவக்காய் வெங்காயம் தக்காளி எல்லா ரா டேஸ்ட்டும் போயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வாட்டர் விட்டுக்குவோம் பாவக்காய் வேகிறதுக்காக. ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இது மேலே கலந்து விட்டுட்டு 1/2 கப் வாட்டர் விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஸ்லோவாக கொதிக்க விடுங்க. பாருங்கள் அதோட கலரே நல்லா வெந்து சேஞ்ச் ஆகிக்குச்சு.
நம்மளோட டிஷ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கிட்டு கரைச்சி வச்ச புளிக்கரைசலில் 1/4 கப் புளிக்கரைசலில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது டிஷ்க்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். தண்டோடு கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை இதில் கலந்து ஒரு 2 நிமிஷம் இது போல் நல்லா கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாவக்காய் தொக்கு ரெடி. இப்போ இதில் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா கலக்கலாக இருந்ததுங்க. நீங்களும் இது போல் பாவக்காயே வேணாங்கிறவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இது போல் செஞ்சு அசத்துங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைந்த பாவக்காயை மிஸ் பண்ண வேணாம் நாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பாவக்காய் ரிலேட்டடான விஷயங்கள் தெரிஞ்சால் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.